நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோன்ன விஷ்ணு பிரஜோதயாது. லக்ஷ்மி நரசிம்மாய நாராயணாய கோவிந்தாய நமோ நமோ நமோஸ்துதே. பக்த கொடிகளே, இன்று பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அவதாரம் செய்த சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் என்பது என்ன? சுவாதி நட்சத்திரத்தின் சிறப்புகள் என்ன? முதலிலே நாம் பக்தர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நிச்சயமாக தர்மவான், தர்மத்தை காப்பவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் பகவான் இந்த நட்சத்திரத்தை ஏன் அவர் சரியாக பயன்படுத்தினார், இந்த நட்சத்திரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு மாபெரும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சிறந்த நட்சத்திரத்திலே அவர் அவதாரம் செய்ய வேண்டும். அதனால் இந்த சுவாதி நட்சத்திரத்தை பகவான் நரசிம்ம அவதாரம் எடுப்பதற்காக தேர்ந்தெடுத்தார். மகாவிஷ்ணுவின் அவதாரத்திலே முதன்மையான அவதாரம். அதாவது ஒரு நொடி பொழுதிலே அவர் அவதாரம் செய்ததால் தூணில் இருந்து அவர் சிம்மமாக, மானிடனாக, இருவித மானிடனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் முழுமையாக இல்லாமல் இரண்டும் கலந்தது போல மிக அற்புதமான இந்த நரசிம்ம அவதாரத்தை தர்மத்தை காப்பதற்காகவும் அதர்மத்தை அழிப்பதற்காகவும் இந்த அவதாரத்தை மேற்கொண்டார். அதற்காக அவர் தேர்ந்தெடுத்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நிச்சயமாக தர்மவானாக, தர்மத்தை காப்பவனாக, தர்மத்தை கடைப்பிடிப்பவனாக இருப்பார்கள் என்பது ஐதீகம், அதுவே சாஸ்திரம். அதுபோல இன்று இந்த ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே பகவான் அவதாரம் செய்த இந்த நட்சத்திரத்திலே நாம் ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய சன்னதியிலே பகவானுடைய நரசிம்மருடைய ஜெயந்தியாகத்தான் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் பகவான் அந்த சுவாதி நட்சத்திரத்திலே அவர் அவதாரம் செய்ததால் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற நட்சத்திரம் ஆனது அவருடைய ஜெயந்தியாகவே நாம் பாவிக்க வேண்டும். அவருடைய ஆசியை நாம் பெற வேண்டும். அவருக்கு ஓமங்கள் செய்ய வேண்டும். அந்த ஓமத்திலே பகவான் நமக்கு காட்சியளிப்பார். அந்த ஓமத்தின் மூலமாக பகவான் பக்த கொடிகளுக்கு நிச்சயமாக அருள் பாலிப்பார் என்பது எந்த ஐயமும் இல்லை. ஆதலால் இந்த சுவாதி நட்சத்திரத்திலே வந்து பகவானை சேவித்தால் நிச்சயமாக நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும். அது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக விவாக பிராப்தம் இல்லாத நம்முடைய குழந்தைகளுக்கு நிச்சயமாக விவாக பிராப்தத்தை பகவான் சீக்கிரத்திலே அருள் புரிவார், அருள் பாலிப்பார். அது மட்டுமல்ல, சந்தான பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நம்மளுடைய ஆலயத்திற்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மரை இந்த சுவாதி நட்சத்திரத்திலே வந்து சேவித்தால் நிச்சயமாக சந்தான பாக்கியம் கிட்டும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இது போன்ற பல சம்பவங்கள் நம்மளுடைய சன்னதியிலே நடந்திருக்கின்றது. விவாகம் நடக்காத பிள்ளைகள் விவாகம் செய்து கொண்டு மாலையும் கழித்துமாக நம் சன்னதியிலே வந்து பகவானை சேவித்து சென்ற பல அதிசயங்கள் நடந்திருக்கின்றது. சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டியது. இது போன்ற பல சங்கடத்திலே இருந்தவர்களுடைய சங்கடங்கள் எல்லாவற்றையும் பகவான் தீர்த்து வைப்பார் என்பது நிச்சயமாக இந்த நம்மளுடைய வேலூர் பாலாற்றங்கரையிலே புதிய பேருந்து நிலையம் அருகிலே இருக்கின்ற வேலூர் பாலாற்றங்கரையிலே மிக அற்புதமாக அமர்ந்த கோலத்திலே மகாலட்சுமியோடு அவர் அமர்ந்து கொண்டு பக்தர்களுக்கு இங்கே அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். இந்த அரிய வாய்ப்பினை பகவானுடைய இந்த மகாலட்சுமியோடு இருக்கின்ற நாராயணனுடைய அவதாரத்திலே மிக சிறப்பு வாய்ந்த அவதாரமான லக்ஷ்மி நரசிம்மருடைய அவதாரத்தை நாம் இங்கு கண்டு கழிக்கலாம். மிக அற்புதமாக
அதாவது அழகிய சிங்கராக மிக அற்புதமாக அழகாக இருப்பார். மகாலட்சுமியும் நரசிம்மரும் பார்ப்பதற்கு கோடி கண்கள் போதாது. அது போன்ற மிக அற்புதமான பகவானை சேவித்து அவருடைய ஆசியை பெற்று பக்த கொடிகள் இன்புற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல லட்சுமி நரசிம்மரை வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சுபமங்கலம், சுபமஸ்து.